this. அவன் கை இப்படியாக என் முன்பதாக I said, காட்டினான். Linda, அவன் என்னை பார்த்து லிண்டா என்று you சொன்னான். disobedient child. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண். Are you not afraid of God? நீ தேவனை குறித்து உனக்கு பயம் இல்லையா? I didn't understand. எனக்கு ஒன்னும் புரியவில்லை. How did I disobey God? நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன். I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். I give my life to Jesus. நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். I pay my tithe. நான் சபைக்கு போறேன், தசம பாகம் கொடுக்கிறேன். Why are they saying I disobey God? ஏன் இந்த பிசாசன் இப்படி பேசுகிறான்? And then he said to me, அவன் என்னை பார்த்து சொன்னான், when you were on earth, நீ பூமியில் இருக்கும் போதோ you were living a sinful life. நீ பாவமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். They were telling you to stop your sin. நீ பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். You hardened your heart. ஆனால் உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்திக் கொண்டாய். You think your life was in your hand. உன்னுடைய வாழ்க்கை உன் கரத்தில் இருக்குது நினைத்துக் கொண்டிருந்தாய். Now you have died. இன்று நீ மரித்து இருக்கிறாய். And you did not repent of those sins. ஆனால் அந்த பாவத்தில் நீ மனம் திரும்பவில்லை. You are now in hell. இப்போது இன்று நீ நரகத்தில் இருக்கிறாய். We are here to torture you for disobeying. உன்னை நான் கொடுமைப்படுத்தும்படி நாங்கள் இருக்கிறோம். It's like the whole world was crack on me. அந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு. I said, how did I disobey God? ஆண்டவரே எனக்கு இறங்கும். I was so afraid. எனக்கு ரொம்ப பயம் ஆகிவிட்டது. Me, I've died. நான் இறந்து விட்டனா? Then I began to remember what happened in my house. அப்போது எனக்கு ஒரு நினைவு வந்தது, என்ன நடந்தது என் வீட்டில் என்ன நடந்தது என்று சொல்லி. So now I'm not in the world again. நான் இந்த பூமியில் இல்லையா? I was just confused. எனக்கு